ஆண்டவரும் இரட்சகரும் அன்பு தெய்வமாகிய யாஷ்வா மேசியா நாமத்தினாலே தேவனை ஸ்தோத்தரித்து இந்த புதிய ஆண்டிலே 2026 நாம் பிரவேசிக்கிற வேளையிலே உங்களை வாழ்த்தி இந்த தேவ வார்த்தைகளுக்காக நாம் கடந்து போவோமாக. இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 45ஆம் சங்கீதம் முதல் 7 வசனங்கள் வாசிக்கிறேன். சங்கீதம் 45:7. வாசிக்க முடியுமா? வாசிக்கிறேன் பிரதர். பக்கம் 697 சங்கீதங்களின் புஸ்தகம் 45 சங்கீதம் முதல் 7 வசனங்கள். 1-7 வரைக்குமா பிரதர்? ஆமா. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகனுடைய எழுத்தானே. எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். சௌரியவானே, உமது மகிமையையும் உமது மகத்துவமாகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும். உமது வலதுகரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும். உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள். அவைகள் ராஜானுடைய சத்துருக்களின் இருதயத்துக்குள் பாயும். ஜனத்தலங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழமை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். தேங்க்யூ சிஸ்டர். இந்த சங்கீத வாசிக்கிறப்ப மேல பிராக்கெட்ல இருக்கு பாருங்க. சோஷனிம் என்னும் வாத்தியத்திலே வாசிக்க கோராகின் புத்திரரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட நேசப்பாட்டாகிய சங்கீதம். ஒன்று நாளாகமும் 24 இருந்து பாத்தீங்கன்னா எப்படிலாம் துதிக்கணும் அப்படின்னு 27 வரைக்கும் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க கோராகின் புத்திரர் எப்படி துதிப்பாங்க, இதோட ரிஃப்ளெக்ஷன் தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஜஸ்ட் உங்க ரெஃபரன்ஸுக்கு சொல்லணும். சரி, இப்போ சோஷனிம் என்னும் வாத்தியத்திலே ஏன் இதை சங்கீதக்காரன் எழுதி வச்சிருக்க பாக்குறப்ப இது ஒரு முக்கியமான காரியம் உண்டு. நம்ம பார்ப்போம். இந்த சங்கீதம் முழுக்க பாத்தீங்கன்னா இது ஒரு திருமணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சாலமோனாகிய ராஜாவாகிய சாலமோன் யார மனம் புரிகிறாரு? ராஜாவாகிய சாலமோன் யார மனம் புரிகிறாரு? எகிப்து
பார்வோனின் மகள். குமாரத்தையே மனம் புரிகிறான். ம். அப்போ அந்த மனம் புரிகிறப்ப அந்த திருமணத்துக்கு முன்னால ஒரு 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 சங்கீதம் இது. இங்கே சாலமோனை குறித்ததான ஒரு சங்கீதம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இதுல மறைபொருளாய் சில காரியங்களை தேவன் எழுதி வச்சிருக்கிறார். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, நான் ராஜாவை குறித்து பாடின கவிதையை சொல்லுகிறேன். ராஜா பத்தி சொல்றார். எப்படியா? விரைவா எழுதியவனுடைய எழுத்தாணி. ராஜா பார்த்து என்ன சொல்றாரு? எல்லா மனுப்புத்திரர்களும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர், உம்முடைய உதடுகள் அருள் பொடிகிறது, ஆகையால் தேவன் உம்மை என்றைக்கு ஆசீர்வதிக்கிறார். சாலமோனை தேவன் என்றைக்கு ஆசீர்வதிச்சாரா? இல்ல. ஆசீர்வாத. ஆனா அந்த ஆசீர்வாதம் அவன் விலகி போனான். ஆமா. இப்ப இந்த ஆர்வமே சாலமோனை பத்தி குறிக்கதா இருந்தாலும் தொடர்ந்து பார்க்கணும். நம்ம சௌரியவானே, சௌரியவான்றது யாரு? சாலமன். அவருக்கு ஒரு பிரசங்கில பாத்தீங்கன்னா சொல்றாரு, எல்லாத்தையும் நான் அனுபவிச்சேன், என்ன கிடைக்காதே கிடையாது அப்படிங்கிறார். எல்லாம் உமது மகிமையும் உமது மகத்துவமாகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம் அறையில கட்டி கொண்டு, எப்படி? உமது மகிமையும் உமது மகத்துவமாகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையில கட்டி கொண்டு, சாலமன் எப்போ பட்டயம் எடுத்துன்னு போனாரு? எப்போ எடுத்துன்னு போனாரு? God bless you. சாலமன் சண்டைக்கு போகல, அவருடைய நாட்கள்ல சமாதானம் ஆலயத்தை கட்ட தேவன் அனுபவிச்சாரு. அப்போ எங்க சாலமனை பார்த்து சொல்றப்ப, உமது மகிமையும் உமது மகத்துவமாகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உங்க அறையில கட்டி கொண்டு. அப்ப இது சாலமனுக்கு பொருந்துமா? இல்ல, சாலமனை பத்தி சொல்றாருங்க, கவிதை எழுதுறவரு சாலமன் சொல்றாரு, சத்தியத்து நிமித்தமும் நீதியின் கூடிய சாந்தத்து நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வரும், உமது வலது கரம் பரக்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும், உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள், அவைகள் ராஜாவுடைய சத்துக்களின் இருதயத்துக்குள் பாயும், ஜனசாதனங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். எல்லாம் பாத்தீங்கன்னா சாலமனை நோக்கி சொல்றாரு. ஆனால் சாலமனுக்கு சரியா பொருந்தல. அப்போ யாருக்கு பொருந்தன்னு பார்க்கதான் இப்ப முக்கியமா 6வது வசனமும் 7வது வசனமும் ரொம்ப முக்கியமா பார்க்கணும். 6வது வசனம் என்ன சொல்லுது? தேவனே உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, என்றென்றைக்கும் உள்ளது, உமது ராஜ்யத்தின் செங்கோலாயிருக்கிறது. நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். தேவனே உம்முடைய தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். இந்த 2 வசனம் ரொம்ப முக்கியம். இதுல தெளிவா நம்ம பார்க்கலாம். இதுல தெளிவா பார்க்கலாம். தேவனே உமது சிங்காசனம் என்று உள்ளது. இது யார் பத்தி சொல்றது? எப்படி தெரியும்? தேவனே உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலா இருக்கிறது. அப்புறம் ஃபாலோயிங் வேர்டு இல்ல, செங்கோல் நீதி, அவர் தான் ஆளும் கிறிஸ்து. எப்படி யாஷுவா மெசியான் எப்படி தெரியும்? தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசை கொண்டு. செங்கோல் எப்படி வருது? தேவனே உமது சிங்காசனம், செங்கோல் நீதியில செங்கோல். அதிகாரம் எது பிரதர்? எபிரேயர் 1 அதிகாரம் 8, 9, 2 வசனங்களையும் பாருங்க. 5ல இருந்தே பாருங்க. எபிரேயர் 1 அதிகாரம் 5ல இருந்து. எப்படி எனில் நீர் என்னுடைய குமாரன் என்று நான் ஜெனிப்பித்தேன் என்று. பிரதர் 298
எப்படியெனில் நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும், நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? மேலும் தமது முதற்பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும். இந்த வசனங்கள் தான், இந்த எபிரேயர் ஆக்கியோன் எழுதின அந்த வசனங்களை வச்சுதான் இந்த சங்கீதத்துல சொல்லப்பட்ட காரியம் இது குமாரனை குறித்து சொல்ல முடியும். ஏழுல பாத்தீங்கன்னா, நீர் அக்கிரமத்தை வெறுக்கிறீர். என்ன போட்டிருக்குது? நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். அங்கு வெறுக்கிறீர். அப்போ தீர்க்கமா சொல்லப்பட்டதுல எப்படி சொல்றாரு? நீர் வெறுக்கிறீர். ஆனால் அத எப்படி குமாரன் பூமியில வந்து எல்லாத்தையும் நிறைவேற்றின பிறகு இது ஆக்கியவர் என்ன சொல்றாரு? நீர் வெறுத்திருக்கிறீர். சரி, இப்போ இங்க சில காரியங்கள், இப்போ இது குமாரனை பத்தி தான், ஆண்டவர் பத்தி தான் சொல்றதுக்கு இங்க என்ன போடுது? சோஷனீம் என்னும் வாத்தியத்திலே. சோஷனீம் என்பதற்கு எபிரேய பாஷையில என்ன அர்த்தம்னா, பார்த்துக்கு போறதுனால 69ஆம் சங்கீதம்ங்க. பக்கம் 211 பக்கம் 711 சாரி. அங்க என்ன போட்டிருக்கு மேல? போட்டிருக்கா? அங்க கை வச்சுக்கோங்க. வாக்கியத்தில் வாசிக்க சிஸ்டர், நான் சொன்னா இது பண்ண கை வச்சுங்க. 80ஆம் சங்கீதம் பாருங்க. அங்க என்ன இது வாசிங்க. அத 80ஆம் சங்கீதம் பக்கம் 721. சாட்சி விளங்கும்படி சோஷனீம் என்னும் வாக்கியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆசாப்பின் சங்கீதம். சரி, இப்போ 69 பாருங்க, 80 பாருங்க. 69 எதை பத்தி சொல்றாரு? ராகா தலைவனுக்கு ஒப்புக்கப்பட்ட இது வந்து சோஷானிம் வாக்கியத்தில் வாசிக்க ராகத்திற்கு ஒப்புக்கொடுத்த தாவீதின் சங்கீதம். 69ஆம் சங்கீதத்துல பாருங்களேன். இதுல 19 69 சொல்றேன். தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். என் சத்துருக்கள் எல்லோரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். அடுத்து வாசிங்க. நிந்த என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றியவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். என் ஆகாரத்தில் கசப்பு
கசப்பு கொடுத்தார்கள், கலந்து கொடுத்தார்கள். என் தாகத்திற்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். யார் அவர்கள் சொல்றது இது? அந்த ஆண்டவர் யாசுவா மேசியாவுக்கு சொல்றது. 25ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் வாசல் தலம் பாழாக கடவது, அவர்களுடைய கூடாரங்களில் குடியில்லாமல் போவதாக. தேவரீர் அடித்தவனை அவர்கள் துன்பப்படுத்தி, நீர் காயப்படுத்தினவர்களை நோக பேசுகிறார்களே. முழுக்க பாத்தீங்கன்னா இது ஆண்டவரை பத்தி சொல்றது. ஆமா, சுவாமி சொன்ன. சரி, இப்ப 80ஆம் சங்கீதம் எடுங்க. அங்கு சோஷனையும் தான் வாத்தியத்துல வாசிக்கப்பட்டது. இங்க யாருக்கு சொல்றது? மெய்ப்பர்னா யாசுவா மேசியா தானே வரும். இங்க இல்ல, இந்த அதிகாரத்துல யாரு எதை பத்தி பேசுறாரு? கொடுக்கப்பட்ட ஆட்டு பெருமத்தில் வாசம் இஸ்ராயேலை பத்தி பேசுறாரு. எங்கள் அயலாருக்கு எங்களை வழக்காக வைக்கிறீர். 6ஆம் வசனம். எங்கள் சத்துருக்களை எங்களை பரியாசம் பண்ணுகிறார்கள். சேனைகளின் தேவனே எங்களை திருப்பி கொண்டு நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினீர். அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர் சொல்றாரு இல்லையா? அப்ப இங்க இஸ்ரேலை பத்தி சொல்றாரு. சொல்றப்ப 17ஆம் வசனம் பாருங்க. உமது கரம் உமது வலது பரியாசத்து புருஷரின் நிமித்தம் வலது பாரிசத்தில், உமது கரம் உமது வலது பாரிசத்து புருஷரின் நிமித்தம் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக. வலது கரம் உமது வலது பாரிசத்து புருஷன் மீதிலும். யாரோட வலது பாரிசு புருஷன்? தேவனுடைய வலது பாரிசத்து புருஷன். உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக. அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பியும். அப்போ இந்த எகிப்தை பத்தி சொன்னாலும், எகிப்துல இஸ்ரேலை பத்தி சொன்னாலும், எகிப்துல போன எல்லாம் சொன்னாலும், கடைசியில யாரை வச்சு இதை திடப்படுத்துறாரு? குமாரனை. அப்பதான் திரும்புவாருன்றார். அப்போ இங்கேயும் அந்த சோஷனீம் என்று சொல்லப்பட்டது. ஏற்கனவே நான் சோஷன்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொன்னேன்? நீங்க சொல்லலையா? சோஷனீம் என்றால் எபிரேய பாஷையில லில்லி புஷ்பம். புஷ்பம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 1 வசனம் முதல்ல வாசிங்க. பாட்டு 2ஆம் அதிகாரம் 1 வசனம் முதல்ல வாசிங்க. நான் சாரோனின் ரோஜாவும். பக்கம் என்ன? பக்கம் 801. தேங்க்யூ. வாசிங்க ஈஷாஸ், வாசிங்க. 200. நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமாய் இருக்கிறேன். யாரு? சரி, இதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லையா? சரி, ரைட். அடுத்த வசனம் சொல்லுங்க, பாருங்க. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரதிகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவரும் இருக்கிறாள். இது யாருக்கு சொல்றது? இது புஷ்பம் இருக்கிறது அப்படியே குமாரதி. நல்ல கூர்மையா காமிச்சு சொல்லுங்க. சபியா. முள்ளுகளுக்குள்ளே
லில்லி லில்லி புஷ்பம் எப்படி புஷ்பம் இருக்கிறதோ எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமான இருக்கிறார். நம்மள சபையை சொல்றாரு. சபைதான் நான் நினைக்கிறேன். அவரை கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை குறிச்சு அது சபை. லில்லி புஷ்பம் யாரு? லில்லி புஷ்பம் ஆண்டவர். லில்லி புஷ்பம் யாஷுவா மெசியா முள்ளுக்குள்ளே எப்படி இருக்கிறார், எப்படி இருக்கிறதோ. அதாவது அவர் உலகத்துல வந்து பாடலாம் பட்டார்ல பிரதர், எப்படி இருந்தாரோ அப்படியே குமாரத்திற்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். இல்ல ரெண்டாவது யார பத்தி சொல்றாப்புல? தேவனுக்காம் தேவனுக்காம். முதல் வசனப்படி லில்லி புஷ்பம் யாரு? யாஷுவா மெசியா ஆண்டவர். ரெண்டாவது சபை அவருடைய பிள்ளைகள். யாருடைய பிள்ளைகள்? ஆண்டவருடைய பிள்ளைகள். நம்ம பிள்ளைகளா? ஆண்டவரோட பிள்ளை, தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஆண்டவருடைய சகோதரிகள். ஆண்டவருடைய சகோதரங்க. இப்படி சொல்றாரு, முள்ளுக்குள்ளே லில்லி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ லில்லி புஷ்பம் அப்படியே குமாரதிகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார். லில்லி புஷ்பம் யாரு? லில்லி புஷ்பம் ஆண்டவர் தான். அப்ப இங்க லில்லி புஷ்பம் யாரு? இப்ப ரெண்டாவது வசனத்துல ஆண்டவர் தான். ஆண்டவர். ஏன்னா முள்ளுகளுக்குள்ளேன்னா அவரு முள்ளு அடிக்கப்படுறாருல, அவரு அடிக்கப்பட்டு முள்முடி சுட்டி. சரி, அதுல 16வது வசனம் பாருங்க, அடுத்த பக்கம். இதோ மாரிகாலம் சென்றது, மழை பெய்து ஒளிந்தது. என் நேசர் என்னுடையவர். அதுவா? பாட்டு பாருங்க. நேசர் என்னுடையவரே, நான் அவருடையவள், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்க்கிறார். அவர் லில்லி புஷ்பங்களுக்குள்ளே மேய்க்கிறார். ரெண்டாவது வசனத்தையும் 16வது வசனத்தையும் கனெக்ட் பண்ணுங்க. நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார்னா லீலிங்கிறது அப்ப யாசுவா மெசியா. அது யாவே தேவனை குறிக்கும். என்னுடையவர். இப்ப ரெண்டாவது வசனமும் 16வது வசனமும் கனெக்ட் பண்ணீங்கன்னா என்ன சொல்லு? இல்ல நான் என்ன கேக்குன்னா, அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே அப்படின்னும் போது அது இஸ்ரேல் ஜனமாவும், அதுல இருந்து பிரியமானவங்க சபையை அவர் இது பண்றாரோ. அவர் எல்லாருக்குள்ளும் சிறந்தவராயிருக்கிறார். என் நேசர் என்னுடையவர் சொல்றது யாரு? சுனமியத்தியாள். நான் அவருடையவள், அவர் லில்லி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். அப்போ அவர் அவர் யாரு? என் நேசன்றது என்ன வரும் பிரதர் இங்க? நேசன்றது சாலமோன். சுலமித்தியா அதை பத்தி அங்க, ஆனா அது ரூபமா சொல்லி இருக்கிறது. அப்போ நேசன் யாரு? சரியா? நான் அவருடையவள், அவர் லில்லி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறாருன்னா அப்போ அந்த லில்லி புஷ்பன்றது யாரு? அவர் தேவனை யாவே தேவன் மேய்கிறார். லில்லி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். சபைதான். அப்ப லில்லி புஷ்பம் வந்து ஆண்டவரும் லில்லி புஷ்பம், சபையும் லில்லி புஷ்பம். முன்னாடியே அதான் உங்களுக்கு அப்படி புரியுதா சிஸ்டர்? புரியுது. நீங்க கன்ஃபியூஸ் பண்ணீங்க. ஜெயகாந்தன் புரியுதா? சபைகளுக்கு நடுவில் தானே அவர் இருக்காரு. சோ லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். ஓகே ஓகே ஓகே. பிரதர் சோசினம் இதுக்கு என்ன சொன்னீங்க? அது சொல்லுங்க. லில்லி புஷ்பம். எனக்கு புரிஞ்சதுன்னா ரியாக்ஷன். லில்லி புஷ்பமா? ஆமா, லில்லி புஷ்பம் எழுதுறதுக்காக கேக்குறேன். அதான். ஆமா, லில்லி புஷ்பம். ஜெனிடாக்கு புரிஞ்சதுன்னா லில்லி புஷ்பம். இல்ல இது போ ஜெனிடா வந்திருக்காரு. ஜெயகாந்தன்
புரிஞ்சுதா? சரி. அப்போ லில்லி புஷ்பம்ன்றது பிரதானமா ஆண்டவரை பத்தி சொல்றது. ஆனா இந்த லில்லி புஷ்பம் சபை அவருக்கு பிரியமான சபையை குறித்தும் சொல்லப்படுகிறது. இந்த பின்னணியில நம்ம இப்போ இங்க வரப்போறோம் 45ஆம் சங்கீதத்துக்கு. இப்ப 45ஆம் சங்கீதத்துல யாரை பத்தி முதல்ல பாடினவர்? நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். அந்த கவிஞர் எழுதுறாரு. யாரை பத்தி அவர் எழுதியிருக்காரு? சாலமோன். அவர் சாலமோனை பத்தியும் அவர் மனம் புரிய போகிற மனவாட்டியை பத்தியும் எழுதியிருக்கிறார். ஆனால் இங்க சாலமோனுக்கு எல்லாம் பொருந்தல. இது யாருக்கு பொருந்துறது? ஆண்டவர். ஆண்டவர் பொருந்ததுன்னா அப்ப ஆண்டவர் நமக்கும் பொருந்துவது. நம்மளையும் அதில் கொண்டாந்து சேர்க்கிறார். ஏன்னா பின்னால பாத்தீங்கன்னா 10வது பாருங்க. குமாரத்தியை கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக் கொள். உன் ஜனத்தையும் தவறிடம் மறந்து விட அப்போது ராஜா உன் அழைப்பு. இதெல்லாம் குமாரத்தியன் யாரை பார்த்து சொல்றாப்புல? அந்த திருமணம் புரிய போகிற பொண்ணை பார்த்து கவிஞர் சொல்றாரு. ஆனால் இங்கே நம்மள பார்த்து சொல்றாரு, சபையை பார்த்து சொல்றாரு. இதுல நிறைய 13வது 14வது நிறைய அர்த்தம் இருக்குது பாருங்க. ராஜகுமாரத்தி உள்ளான பூரண பொறுத்தருகையா இருக்கிறது. யார் ராஜகுமாரத்தி? நம்மதான் சபை. நம்மதான் இல்லையா? சரி, நம்மதான். பொற்சரிகைனா பெஸ்ட் கார்மெண்ட். பொற்சரிகை கோல்டுல பண்ணது. சித்திர தையல் ஆடை தரித்தவளாய் அழைத்து கொண்டு வருப்படுவாள். அவன் பின்னாலே செல்லும் அவனுடைய தோழிகளாகவே அவ எப்படி வருவாவா? சித்திர தையல் ஆடை ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். எப்படி அது சித்திர தையல் ஆடை? ராஜா இடத்துல போகும்போது எம்ப்ராய்டரி. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கேன்? என்ன போட்டிருக்கு இங்கிலீஷ்ல? 14th verse. எடுக்கணும் பைபிள். எம்ப்ராய்டர் கார்மெண்ட் போட்டிருக்கா ஈஷா சிஸ்டர்? அதாவது திருப்பரம் 45ல 14 embroidery. Yes, in embroidery garment she is led to the king. சரி, அப்ப எம்ப்ராய்டரி கார்மெண்ட்னா அது எப்படிப்பட்ட துணி? அது எப்படி எம்ப்ராய்டரி பண்ணுவாங்க சிஸ்டருக்கு தெரியும். நூல் வச்சுதான். பின்ன நூல் வைக்காம என்ன பண்ண? நூல் வச்சுதான் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க? கையில எடுப்பாங்க. உள்ள போயிட்டு மேல வச்சு மேல வரும். குத்தி தான் எடுப்பாங்க. குத்தி எடுப்பாங்க துணியில. அப்போதுல 14வது 22வது வாசிங்க. ஒருத்தர் இன்னொருத்தர் 2 தீமோத்தேயு 3வது 12வது வாசிங்க. 14:22. என்ன பேஜ்? 182 182 183. அப்போதுல 14:22. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அநேக உபத்திரம். அதான் சித்திர தையலாட எம்ப்ராய்டரி. புரியுதா? 2 தீமோத்தேயு 3:12 பாருங்க. அன்றியும் யாஷுவா மெசியாவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள்.
அப்போ இந்த உபத்திரத்தின் வழியாகதான் இது லேசான உபத்திரம் சித்திரத்தை. இப்போ இவங்க தான் என்ன ராஜாட்ட போய் சேர முடியும். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் முடித்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். பின்னாலே செல்றது யாரு? ஏற்றுக்கொண்டவங்க மட்டும் போல இருக்குல்ல. கைவிடப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள் உபத்திரவ காலத்திலே தள்ளப்பட்டு அதுல இந்த ரத்த சாட்சியா வருவாங்க. ஆனா பின்னால் தான் போவாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிடையாது, ஃபர்ஸ்ட் ஃபிளைட் கிடையாது. அப்ப இந்த அதிகாரம் சாலமோனையும் அவருடைய அவர் மனமுறை அந்த காரியத்தை கவிஞர் சொன்னா கூட இந்த காரியங்கள் சாலமோனுக்கு ஜாஸ்தி பொருந்தல. இது லில்லி புஷ்பமாகிய மெய்யான லில்லி புஷ்பமாகிய ஆண்டவருக்கும் ஒரு விதமான லில்லி புஷ்பமாகிய அவருடைய சாயலாக இருக்கிற நமக்கும் பொருந்தும். புரியுதா? புரியுது. இப்போ இதுல ஆண்டவருக்கு சில காரியங்களை இந்த 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் அதை பார்க்கணும். நம்ம அதை பார்த்தா இந்த புதிய விஷயம் தேவன் நமக்கு சொல்லக்கூடிய காரியம். உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலா இருக்கிறது. சரி, ரைட். இது தேவனே அப்படின்னு இருக்கிறார். உடனே இவர் தேவனா? நீங்க கரெக்ஷன் பண்ணிருக்கீங்க, தேவரீர் இருக்கீங்க. தேவனா? அது தேவனா? சொல்லுங்க. 45 எது படிக்கிறீங்க? 6 6 7 6வது வசனம். உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உமது ராஜ்யத்தின் செங்கோல். சிஸ்டர் 6வது வசனம் வாசிங்க. தேவரீர் உமது சிங்காசனம் சிங்காசனம். அப்ப தேவனே சிங்காசனம். நீங்க அதை ஒரு தடவை சேஞ்ச் பண்ண சொன்னீங்க, தேவரீர்னு. சரி, இத எபிரேய பாஷையில் எப்படின்னா சில காரியங்கள் நம்ம கூர்ந்து பார்க்கணும். இப்போ ரெண்டு வசனங்களை வாசிக்க போறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 40 42 வரைக்கும் பாருங்க. தேவனாரிடத்து 177 பக்கம் 177. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 40 42. மூன்றாம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி நிச்சயமாய் காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரச்சித்தமாகும்படிக்கு செய்யாமல் அவர் மருத்துவரிலிருந்து எழுந்த அவரோடு புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகிய எங்களுக்கே பிரதிச்சயமாகும்படி செய்தார். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே 42 தான் சொன்னாரு. 42 என்ன சொல்றேன்னு அதோட ஸ்டாப் பண்ணிட்டுங்க ப்ளீஸ். இல்லைங்க பிரதர், கவனிக்கல. 42 வரைக்கும். சாரி. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31ஆம் வசனம் பாருங்க. Dovrito molto pure.
Oh, the green. Tomorrow. 30-39. 189 பக்கம். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் மனுஷனை கொண்டு நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை இருந்து மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். ரைட். யோவான் 5ஆம் அதிகாரம் 22வது பாருங்க. 131 பக்கம். படிக்கிறேன். வாசிங்க. அன்றையும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லோரும் குமாரனை கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். ரோமர் 2:16 வாசிங்க. பக்கம் 209. என் சுவிசேஷத்தின்படியே தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். இப்போ எவ்வளவு வசனம் வாசிங்க? 16. 4 வசனங்களை காமனா என்னத்தை பாக்குறீங்க? வெரி குட். ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறவர். சரி, ரைட். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. பூமியின் ராஜா ராஜாக்களுக்கு அதிபதியாகிய ராஜாவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. வெளிப்படுத்தல் 1:5 வாசி கேட்டீங்களா? உண்மையில முதல் பிறந்தவரும் 33ஆம் பக்கம். உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாகிய யாஷுவா மெஸ்ஸியாவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சரி, 2 காரியம் பார்த்து 4 வசனம் அங்க வாசிச்சா இங்க ஒரு வசனம். இப்போ இந்த 5 வசனத்துலயும் ஆண்டவருக்கு என்னன்னு போட்டிருக்கிறது? அதிபதி, நியாயாதிபதி அல்லது தலைவன். இங்க தலைவர் சொல்லலாம், கேப்டன். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கேப்டன் இருக்கும். ரூலர்ல கேப்டன். இப்போ நான் ஏன் இவ்வளவு வசனத்தை சொல்றேன்னா, தேவனே நாங்க போட்டிருக்கேன் 6ஆம் வசனத்துல. எதுல சொல்றீங்க? 45:6. 45:6 தேவனே போட்டிருக்க. போட்டுட்டு ராஜ்யத்தின் செங்கோல் அப்படிங்கிறார். அப்போ ராஜ்யபாரம் பண்றதுக்கு ஒரு செங்கோலை கொடுக்கிறார். யாரு? தேவன் கொடுக்கிறார். இவருக்கு கொடுத்துட்டு இவரை பார்த்து என்ன, இதுதான் இது ஒப்பனையான வார்த்தை. நீங்க பாத்தீங்கன்னா யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பக்கம் 76. 76ஆம் பக்கம். யாவே தேவன் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாய் இருப்பான். சரி, இது யார் பார்த்து சொல்றாரு? தேவன் மோசையை பார்த்து சொல்றாரு. சொல்றாரு என்ன சொல்றாரு? நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். தேவனாக்கினேன். ஆக்சுவலா தேவனாக்கினாரா? அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் பாருங்க. 34, 35.
35 படிக்கிறேன் நான். 20. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன் என்றார். உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயே தானே தேவன் முச்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். மோசே என்ன சொல்றாரு? தலைவனும் மீட்பன். சரியா? சரி, ரைட். இப்ப இந்த மோசே பார்வோனுக்கு என்னன்றாரு? தீர்க்கதரிசினாரு. பார்வோனுக்கு தலைவன் கிடையாது, அது தேவன்றது. தேவன் மோசையை கொண்டு பார்வோனுக்கு என்ன செய்யறாரு? தேவனாக அனுப்புறேன், கடினமாக்கி வாதிக்கிறார். ஜட்ஜ்மெண்ட். அப்போ ஒரு நியாயம் செய்ய போகிற மோசையை பார்த்து என்ன சொல்றாரு? தேவனே சொல்ற வார்த்தைங்க. அந்த எப்படின்னா நியாயாதிபதியே, நியாயம் தீர்க்கிறவரு. இதே டோன்ல தான் இங்க சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? இவர் மோசை பார்த்து என்னதான் தலைவனாகவும் மீட்பனாகவும் அல்லது 7:35 பாத்தீங்கன்னா அதிகாரியாகவும் நியாயாதிபதியாக ஏற்படுத்தினவர். அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் இப்ப நம்ம அப்போஸ்தலர் நிறைய ஆண்டவர் பத்தி வாசிச்சுமே. நியாயாதிபதி, வெளிப்படுத்தல தலைவர். மோசே ஆண்டவருக்கு ஒரு ஒப்பானவர். புரியுதா? டைப் ஆஃப் கிரைஸ்ட். புரியுதா? டைப் ஆஃப் கிரைஸ்ட பார்த்து ஜட்ஜ் பண்றதுக்காக. அதே போல கிரைஸ்ட் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து நியாயத்திற்காக அவர் சிங்காசனத்தை கொடுக்கிறார். அப்போ அவரை பார்த்து என்ன சொல்லிருப்பாரு? தேவனே சொல்லிருப்பார். தேவன் ஒருவர் தான். அவருக்கு அங்க கொடுக்கப்பட்ட எதற்கு காண்பிக்கிறதுனா தேவனை பிரதிபலிக்கிறார். மோசே போய் பார்வோனுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் என்ன சொல்றாரோ அதுதான் மோசே சொல்லி செய்யறாரு. அதே போல ஆண்டவரும் இங்கே தேவன் என்ன சொல்றாரோ அதை வச்சுதான் ஏசையால பாக்குற 11 அவர் தம் கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் காது கேட்டபடி 7 நியாயத்தபடி தீர்ப்பு செய்வார். யாவிதனுக்கு பயப்படுதால் அவருக்கு சுகந்த வாசனையா இருக்குன்றார். அப்போ ஒரு நியாயாதிபதிக்கு கொடுக்கிற ஒரு ஸ்தானத்தை அங்க பார்த்து நியாயாதிபதியே உம்முடைய அதுதான் அது. உடனே இது தேவனேன்னு சொன்னதுனால இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவ பெரும்பாலான இவர் தேவன்ட்டாரனால திருத்துவத்துக்கு இது ஒரு ஆதாரம். அவரும் தேவன், இவரு ஆனா ஒரே தேவன். ட்ரினிட்டிம்பாங்க. ட்ரினிட்டிக்கு ஆதாரமே கிடையாது. புரியுதா? நல்லா ஃபாலோ பண்றீங்களா? ஏன்னா தேவன் ஒருத்தர் தான். அவர் யார்? சாவாமை உள்ளவர். ஆனால் இங்கே அந்த நியாயத்தில் ஓகே எவ்வளவு நேரம் இன்னும் சிஸ்டர் ஈஷா சிஸ்டர்? 5 minutes இருப்பான் பிரதர். அப்புறம் அப்போ இந்த நியாய தீர்ப்பு கொடுக்கிற காரியத்தினால இவரை பார்த்து தேவன் என்ற மோசை சொல்றப்ப மோசையே தேவன் சொல்றப்ப இவர் சொல்லலாம். 1:8 சொல்ல வாசிக்கிறோம். வானத்திலே பூமியிலே தேவர்கள் எனப்பட்ட அநேக தேவர்கள் அநேக கர்த்தாக்கள் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. அப்ப இங்க தேவனே சொல்றத வச்சு அவர் தேவன் சொல்லக்கூடாது. ஆனா தேவனை பிரதிபலிக்கிறவர் இந்த ஸ்தானத்தை கொடுறாரு. அப்ப பார்வோன் முன்னால போய் மோச என்ன தன்னுடைய இதா இல்ல, என் வல்லமையை காண்பிக்கும்படியாக அவனை நினைத்தினார். யார? பார்வோனை. வல்லமை எப்படி காமிக்கிறார்? மோசையை கொண்டு செய்யறார். அதே போலதான் இங்க ராஜா தேவனை பிரதிபலிக்கணும். இது இந்த இதுல என்ன காமிக்கன்னா, அதனால்தான் ரோமர்
13 அதிகாரம் பாருங்க. அது போறதுக்கு முன்னால 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் எடுங்க. பக்கம் 286. 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலக்கமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனும் பண்ணும்படிக்கு ராஜாக்களாகவும் அதிகாரமுள்ள ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ளவர்களுக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். செய்ய வேண்டும். அதனால அவங்களுக்கு நம்ம ஜெபம் பண்றோம். அப்ப அவங்க எப்படி இருக்கணும்? தேவன் எப்படி நியாயமா இருக்கிறாரோ அதே மாதிரி இருக்கணும். அப்படி ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிறார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு பர்ஃபெக்ட் ராஜா யாருன்னா ஆண்டவர் தான். புரியுதா? அதனாலதான் சொல்றாரு, அது அவர் பார்த்து தேவனேன்றார். இப்ப நம்மளெல்லாம் பார்த்து தேவர்கள், நம்மளாம் தேவர்கள், வார்த்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் சொல்லி இருக்காரு. இதை கேட்கறது ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். ஆனா அவர் ஏன் அதை கொடுக்கிறாரு? நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். இப்ப நம்மளெல்லாம் தேவர்கள் சொல்றப்ப எல்லாம் சந்தோஷமா பார்த்தோம். இப்ப அவரை தேவன் ஏன் சொன்னாரு? நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறார். அப்ப நம்ம அப்படி இருக்கணும். அப்படி இருந்தாதான் எப்படி தேவனார் என்ன பண்ணாரு? ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலாம் உண்மை ஆனந்த தைரியத்தினால் அபிஷேகம் பண்ணினார். அப்போ எப்படி ஆண்டவர் தேவனே பிரதிபலிக்கிறாரோ, எப்படி தேவன் நீதி விரும்புகிறார், அக்கிரமத்தை வெறுக்கிறார், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே. அப்போ அப்படியே தேவன் அப்படியே பிரதிபலிக்கிறார் குமாரன். அதனால்தான் அவருக்கு என்ன? ஆனந்த தைலத்தினால ஒரு அபிஷேகம், அவருக்கு ஒரு சிங்காசனம். ஏன்னா முந்தின ஆதாமுக்கு ஒரு ஆளுகை கொடுத்தார், அதை இழந்து போயிட்டான். எல்லாத்தையும் ஆண்டு கொண்டார், இழந்து போயிட்டான். ஆனா அந்த இடத்துல இவரை கொண்டாந்து வச்சு தேவன் என்ன பண்ணாரு? நீதியாய் பரிபாலனம் செய்வார். அந்த அவருக்கு இடப்படும் நாமம் ஆஷிடுக்கேனும் தேவனங்கள் நீதி. புரியுதா? தேவன் நீதியை விரும்புகிறார். அந்த நீதியை யாரு? ஆண்டவர் தான். நான் விரும்புகிறவர் தான். இது என்னுடைய அன்பான குமாரன் பிரியமா இருக்கிறேன். இவர் நீதியை விரும்புறாரு. நீதி விரும்புறாரு எப்படி? யோவான் 4 அதிகாரம் 34 வசனம், யோவான் 8 அதிகாரம் 29 2 வாசி. 128. 4:34. அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பது என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. போறோம். 8:29 வாசிங்க. பக்கம் 138. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். பாருங்க, நீதியை விரும்புகிறார் அவர். தேவன் நீதியை செய்வதே அவருக்கு பிரியம். நீதியை விரும்புகிறார். இன்னொன்னு, அக்கிரமத்தை வெறுக்கிறார். யோவான் 8 அதிகாரம் 11 பாருங்க. யோவான் 8:11. பக்கம் 137. அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். யாஷ்மாமேசி அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். இனி பாவம் செய்யாதே. பாவத்தை வெறுக்கிறவர், பாவத்தை அவர் வெறுக்கிறார். அப்போ தேவன் எப்படி நீதியை விரும்புகிறாரோ அதே போல குமாரனும் நீதி விரும்புறாரு. அப்போ தேவன் தான் ராஜா நமக்கு எப்பவுமே. அப்போ தேவன் என்ன பண்ணாரு? அந்த இடத்துல யாரை கொண்டு ஆளுகை செய்ய போகிறார்? தன்னுடைய குமாரனை பூமியிலே வைத்து ஆளுகை செய்கிறார்.
அல்லேலூயா. அதுதான் வெளிப்படுத்தல். பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 15 அதிகாரம் 11. 11 15. வெளிப்படுத்தல் 11 அதிகாரம் 15 பாருங்க. பக்கம் 343. ஏழாம் தூதன் அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய யாவே தேவனுக்கும் அவருடைய மேசியாவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. 10 பாருங்க. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய மேசியாவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. போறோம். தேவனுடைய ராஜ்யம், மேசியாவுடைய அதிகாரம். இப்ப ராஜ்யம் யாருது? தேவனுடையது. என்ன சொல்றாரு? உம்முடைய ராஜ்யம் பரமனின் பிதாவே, ராஜ்யம் வருவதாக. அப்ப ராஜ்யம் அவரது. ஆனா அதிகாரம் யாருது? அங்க யார் அதிகாரம்? ஆண்டவர் அதிகாரம் செலுத்தப்படுறாரு. அதனாலதான் இங்க எப்படி சொல்றாரு? நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஏன் தேவன் அக்கிரமத்தை வெறுக்கிறார்? அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி ஆண்டவர் செய்யறோம், அதே போலதான் நம்ம ஆண்டவர் தான் பின்பற்றணும். நமக்கு மாதிரி அடிச்சோட முன்வைத்து போனார்னு இருக்கு. நாம் என்ன பண்ணோம்? நீதியை வெறுக்கணும், அக்கிரமத்தை வெறுக்கணும். அப்போதான் நமக்கும் அந்த அபிஷேகம், ஆனந்த தைரியத்தினால் வருகிற அபிஷேகம், ஆனந்த தைரியத்தினால் வருகிற அபிஷேகம். பூமியில ஒரு அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறோம். ஆனா மெய்யானந்த ஆனந்த அபிஷேகம் அது எப்போ? தீத்து 2வது அதிகாரம் 13வது. பக்கம் 296. ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனுடைய இருக்கிற நம்முடைய இரட்சகராகிய யாஷ்வா மேசியாவினுடைய பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அப்ப அந்த ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தோட தான் பூர்ண ஆறுது. அப்போ இந்த காரியத்துல நான் தெரிந்து கொள்ள, ஏன்னா 45 பின்னால பார்த்தோம்னா நிறைய காரியங்கள் இருக்குது. அந்த சென்டரா நான் சோஷனியம் என்றால் என்ன? லில்லி புஷ்பம். லில்லி புஷ்பம் யாரு? லில்லி புஷ்பம் அவர் மாத்திரம் தானா? நம்மளும். அவர் மெய்யான லில்லி புஷ்பம், நாம் ஒரு விதமான லில்லி புஷ்பம். அப்ப நம்ம 2 பேருக்கு இது கொடுக்கப்பட்டது. அப்போ எப்படி தேவனை அவர் பிரதிபலிக்கிறாரோ அதே போல நாம் யாரை பிரதிபலிக்கணும்? ஆண்டவரை பிரதிபலிக்கணும். இப்படி நாம் நீதியை விரும்பினோம், அக்கிரமத்தை வெறுக்க வேண்டும். இது செய்தாதான் நமக்கும் அந்த அபிஷேகம் கிடைக்கும். நம்ம அவர் வருகிற ஒரு ரகசியத்துக்கு போக முடியும். இதுதான் அவர் ஏற்ற காலத்திலே, தேவன் முன் குறித்த காலத்திலே கண்டிப்பா ஆண்டவர் இறங்கி வரப்போறார். மத்திய ஆகாயத்துல தமக்காக காத்து கொண்டவர்களுக்கு ரட்சிப்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாம தருத்தனமாவார் நேரங்களை வாசிச்சிருக்கோம். அவர் ஆயத்தமா இருக்கிறார், நாம் ஆயத்தமா. அவர் செய்திருக்கிறார், நாம் செய்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே நாம் அதை செய்வோம். நமக்கு தேவன் அந்த காரியத்தை நம்ம உதவி செய்ய நீதியும் உண்மையும் உள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரே ஒரு பாட்டு ஒரு சரணம் மாத்திரம் பாடி நம்ம ஜெபத்துக்கு போகிறோம். எந்த உள்ளம் தங்கும் யாஷ்வா மேசியாவே,
உந்தன் வீடாய் கொள்ளும் யாஷ்வாமே யாவே தேவ வார்த்தையே ஜீவ வார்த்தையே தன் வீடாய் கொள்ளும் ஜீவ வார்த்தையே மாம்ச கிரியை போக்கும் ஜீவ வார்த்தையே குழந்தை உள்ளம் ஆகும் ஜீவ வார்த்தை. எல்லாரும் மனத்துல பிரதிஷ்டை பாடலாய் பாடுவோம். தேவ வார்த்தையே யாஷ்வாமே யாவே உந்தன் வீடாய் கொள்ளும் யாஷ்வாமே யாவே. ஆண்டவர் தாமே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.